அரியலூர் மாவட்டத்தில் பினான்ஸ் நிறுவன ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி கைதாகியிருக்கிறார். கார் லோன் தவணை தொகையை வசூலிக்க வந்தவரை அடித்து கொன்று தீ வைத்து எரித்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? தஞ்சை மாவட்டம் கச்சனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவா. இவர் டொயோட்டா ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். கடந்த 28ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கோடாலி கிராமத்திற்கு வசூலிப்பதற்காக சென்றுள்ளார். அங்கு மகேஷ் என்பவர் தான் வாங்கி வைத்திருந்த டொயோட்டா காருக்கு 4 மாத தவணை தொகையாக 52,000 ரூபாய் கட்டவில்லை என்று தெரிகிறது. அவரிடம் பணத்தை வசூல் செய்வதற்காக சிவா சென்றிருக்கிறார். அதன் பிறகு அன்றிரவு சிவா வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. எங்கு தேடியும் அவர் கிடைக்காத நிலையில் உறவினர்கள் பந்தநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் அரியலூர் மாவட்டம் கோடாலி கிராமத்தில் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். சடலம் முழுவதுமாக எரிந்திருந்த நிலையில் கை, கால் உள்ளிட்ட சில பகுதிகள் மட்டும் தீக்கிரையாகாமல் இருந்துள்ளது. இறந்தது யார் என்று அடையாளம் தெரியாமல் இருந்து வந்த நிலையில் கையில் அணிந்திருந்த மோதிரத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அந்த மோதிரம் ஃபைனான்ஸ் ஊழியர் சிவா உடையது என்பதும் தெரிய வந்தது. விசாரணைக்கு பிறகு அவர் வசூலுக்கு வந்ததும் மகேஷ் என்பவருடன் தகராறு ஏற்பட்டதும் தெரிய வந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் மகேஷை பிடித்து விசாரித்த போது சிவா அடித்து கொல்லப்பட்ட தகவல் தெரிய வந்தது. காருக்கான தவணை தொகையை வாங்க சென்றபோது நடைபெற்ற வாக்குவாதத்தில் சிவாவை அடித்து கொன்றதும் பின்னர் சடலத்தை மறைக்க எரித்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.